தமிழக முதல்வரா ஜோசப் விஜய் பதவியேற்று இன்னும் ஒரு மாசம் கூட சரியா ஆகல. ஆனா இந்த ஒரே ஒரு மாசத்துல அவரை மேல குவிஞ்சிருக்கிற சர்ச்சைகள் இருக்கே, அது வேற ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு கூட வராது. இப்போ அந்த சர்ச்சை லிஸ்ட்ல லேட்டஸ்டா சேர்ந்திருக்குது என்ன தெரியுமா? நடிகை ஒவியா நேராக முதல்வர் விஜயோட நெருங்கிய மேலாளர் ஜெகதீஷ் மேலேயே ஒரு பகீர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ரூட் மாஃபியாவை அம்பலப்படுத்துங்கன்னு வெளிப்படையா சவால் விட்டிருக்காங்க. ஒரு திரைப்பட நடிகர் முதல்வர் ஆனப்புறம் அவரை சுத்தி இருக்கிற வட்டாரத்தை நேரடியா குறி வச்சு வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு இப்போ தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கலாவாணி படத்தோட மூலமா அறிமுகமான ஒவியா நேத்து, அதாவது ஜூன் 15 அன்னைக்கு சமூக வலைதளத்துல ஒரு பதிவை போட்டாங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அரசியல் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பரப்புவதை கவனித்துக் கொண்டதாகவும் அவர்களது கட்டுப்பாட்டில் பல இன்ஃபுளுசர்கள் யூடியூப் பிரபலங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் களவாணி திரைப்படம் மூலம் அறிமுகமான பிரபல நடிகை அந்த பதிவுல முதல்வர் விஜயோட நீண்ட கால மேலாளரான ஜெகதீஷ் நடத்துற ரூட் நிறுவனத்தை ரூட் மாஃபியான்னு நேரடியா குறிப்பிட்டு இத கண்டிப்பா அம்பலப்படுத்தணும்னு வலியுறுத்திருக்காங்க. சிலர் இத ரூட் மாஃபியான்னு சொல்றாங்க. ஆனா எந்த வார்த்தையா இருந்தாலும் அதோட சாராம்சம் ஒண்ணுதான், மாஃபியா. அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் தமிழ் சினிமா அரசியல்னு ரெண்டு வட்டாரத்தையும் ஒரே நேரத்துல குலுக்கி போடுறதுக்கு. யாரு இந்த ஜெகதீஷ்? விஜய் நடிகரா இருந்த காலத்துல இருந்து அவரோட மேலாளரா அவரோட எல்லா விஷயங்களையும் கையாண்டு வந்தவர்னு செய்தி கணக்குகள் சொல்லுது. அதாவது வெறும் ஒரு மேனேஜர் இல்ல, விஜயோட மிக நெருக்கமான மிக நம்பிக்கையான ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலதான் இப்போ இந்த கடுமையான குற்றச்சாட்டு விழுந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண நடிகரோட மேலாளர மேல குற்றச்சாட்டு வந்தா அது வேற கதை. ஆனா இங்க பேசப்படுறது தமிழக முதல்வரோட நெருங்கிய ஆள். அதனால இந்த விஷயம் அவ்வளவு சுலபமா ஓஞ்சு போகாது. நடிகர் விஜய் முதல்வரானப்புறம் அந்த ரூட் நிறுவனத்தோட செல்வாக்கு இன்னும் கூடிடுச்சா? அதனாலதான் இப்போ இது வெளியில பேசப்படுதா? இதுதான் இப்போ எல்லாரோட மனசுலயும் ஓடுற கேள்வி. ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா சொல்லி ஆகணும். ரூட் மாஃபியான்னு சொல்றது ஒவியாவோட குற்றச்சாட்டு மட்டும்தான். இதை இன்னும் எந்த முக்கிய நாளிதழும் தனியா விசாரிச்சு உறுதிப்படுத்தல. அதனால இத ஒரு அலகேஷனா தான் நாம பார்க்கணும், உறுதியான உண்மையா இல்ல. ஆனா அலகேஷனா இருந்தாலும் அதை வச்சது ஒவியா மாதிரி ஒரு பிரபலமான நடிகைனதாலதான் இது இவ்வளவு பெரிய பரபரப்பா வெடிச்சிருக்கு. ஒரு பிரபலம் இப்படி பேரு சொல்லி நிறுவனத்தோட பேரு சொல்லி வெளிப்படையா குற்றம் சாட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பதிவு வெளியான உடனே திவ்யா சத்யராஜ் உள்பட சிலர் முதல்வரை சுத்தி ஒரு மாஃபியா கம்பெனி மாதிரியான ஒரு கும்பல் இயங்குதுனோ, குற்றங்கள்ல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதுல காலதாமதம் ஆகுதுனோ வெளிப்படையா விமர்சிச்சிருக்காங்க. அதாவது இது வெறும் ஒரு நடிகையோட தனிப்பட்ட புகார் இல்ல, பல பக்கங்களே இருந்தும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒண்ணுக்கு பின் ஒன்னா வரதுதான் முதல்வர் விஜய்க்கு இப்போ ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஒரே மாதிரி குரல்கள் பல பக்கத்துல இருந்தும் வந்தா மக்களோட சந்தேகமும் சத்தமா ஆகிடும் இல்லையா? இதுக்கு நடுவுல விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த ஒரு வழக்கும் மறுபடியும் முன்னுக்கு வந்திருக்கு. விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஒரு அடல்ட்ரி மனு தொடர்பா நீதிமன்றத்துல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஆட்சி, இன்னொரு பக்கம் கோர்ட், மறுபக்கம் இந்த சர்ச்சைகள், மூணு பக்கமும் ஒரே நேரத்துல விஜய் இருக்குது. ஒரு புதுசா முதல்வரானவருக்கு இந்த அளவு பிரச்சனைகள் ஒன்னா விழுந்திருக்குது நிஜமாவே ஒரு பெரிய பரீட்சை தான். இத அவர் எப்படி எதிர்கொள்றாருன்னு நீங்களே பாருங்க. அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேக்க அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம இதுல எல்லாத்தையும் விட பெரிய அரசியல் புயல் என்னன்னா திருவள்ளூர்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அங்க 3 வயசு குழந்தை ஒண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கு. மனசையே உழுக்கிற இந்த சம்பவத்தை வச்சு டிஎம்கே முதல்வர் விஜயோட ஆட்சி மேல மிக கடுமையா தாக்குதல் தொடுத்திருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்காக விஜய் அறிவிச்ச சிங்கப்பன் ஸ்பெஷல் போர்ஸும் இப்போ பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. வெறும் அறிவிப்பு மட்டும் போதுமா? களத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எதிர்கட்சிகள் நேரடியா கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஆட்சியோட முதல் மாசமே ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு மேல விமர்சனம், இன்னொரு பக்கம் கூட்டணி ஆதரவு குறித்த நிலையின்மை. டிவிக்கு அரசு அமைஞ்ச அந்த தொடக்கத்திலேயே யாரு ஆதரவு கொடுப்பாங்க யாரு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய அரசியல் நாடகமே நடந்துச்சு. காங்கிரஸ் பக்கம் ஆதரவு கொடுத்தாலும் டிஎம்கே கடுமையான எதிர்ப்போட தான் இறங்கி இருக்கு. மொத்தத்துல விஜய்க்கு அரசியல்ல ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாத ஒரு மாசம். ஆட்சி அமைச்ச சந்தோஷம் இன்னும் ஆற போகுதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் ஒன்னு பின்னு ஒன்னா வரிசை கட்டி நிக்குது.
தெரியுது. இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த எல்லா சம்பவங்களும் வந்த நேரம். ஜூன் 14 அன்னைக்கு விவாகரத்து வழக்குல புது உத்தரவு செய்தி வருது. ஜூன் 15 அன்னைக்கு ஒவியாவோட ரூட் மாஃபியா பதிவு வெடிக்குது. அதே நாள்ல திவ்யா சத்யராஜோட மாஃபியா கம்பெனி விமர்சனமும், திருவள்ளூர் சம்பவத்துல டிஎம்கேவோட கடும் தாக்குதலும் வருது. இன்னைக்கு ஜூன் 16 இந்த எல்லாமே ஒன்னா சேர்ந்து வைரலா பரவுது. அதாவது வெறும் 2-3 நாள்ல முதல்வர் விஜய் மேல சினிமா பக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை பக்கம், அரசியல் பக்கம்னு 3 திசையிலையும் ஒரே நேரத்துல பிரச்சனை வெடிச்சிருக்கு. இந்த அளவு குறுகிய நேரத்துல இவ்வளவு சர்ச்சைகள். இந்த மொத்த விவகாரத்திலையும் இருக்கிற ஒரு பெரிய ஐரணி என்னன்னா, திரையில எல்லா பிரச்சனைகளையும் சுலபமா தீர்க்கிற மாஸ் ஹீரோவா மக்கள் பார்த்த அதே விஜய் தான் இப்போ நிஜ வாழ்க்கையில ஒண்ணுக்கு பின் ஒன்னா வர்ற இந்த சவால்களை எப்படி சமாளிக்க போறாருன்னு எல்லாரும் உத்து பாக்குறாங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், எதிராளிகளோட தாக்குதல் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவரோட முதல் மாசமே ஒரு நெருப்பு பரீட்சையா மாறி இருக்கு. இந்த ரூட் மாஃபியா சர்ச்சை அதுல இன்னொரு திருப்பம் மட்டும்தான். ஆனா இறுதியா மிஞ்சற கேள்வி இதுதான்: ஓவிய வச்ச இந்த குற்றச்சாட்டு நிஜமா உண்மையா, இல்ல இது வெறும் பரபரப்புக்காக சொன்ன விஷயமா? ஜெகதீஷ் பக்கம் இருந்து இதுவரைக்கும் தெளிவான பதில் ஒன்னும் வரல. முதல்வர் விஜயும் இது குறித்து இன்னும் வாய் திறக்கல. அந்த மௌனமே இப்போ இன்னும் நிறைய சந்தேகங்களை உருவாக்குது. அதனால இந்த கதையில இன்னும் நிறைய திருப்பங்கள் வரும்னு தான் தெரியுது. அடுத்து என்ன நடக்குதோ அதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவிய சொல்றது நிஜமா இருக்குமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா? உங்க கருத்தை கீழ் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல், சினிமா பின்னணி செய்திகளை உடனுக்குடன் எல்லாருக்கும் முந்தி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வச்சிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம்.